அண்ட் ஹெச்பிவி வேக்சினேஷன் பண்ணியிருந்தா இந்த சர்வைக்கல் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பை நம்ம நல்லா குறைச்சிடுறோம். அண்ட் இந்த சின்ன பெண்ணுக்கு 18 வயசுக்கு அந்த கேன்சர்ன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேப்ஸ்மியர் கல்யாணம் ஆகலைன்னா தேவையும் இல்லை. ஓகே மேம். இப்ப இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து ஜெனடிக்கா வருமா மேம்? ஏன்னா என் அம்மாவுக்கு இருந்திருக்கு. அதனால என் பொண்ணுக்கு வருமான்னு கண்டிப்பா கேட்டிருக்காங்க. கிடையாதும்மா. அதுதான் நான் ம், உங்களுக்கு சொன்னேன். அவங்க ம், அம்மாவுக்கு இருந்ததுனால இந்த ம், இவங்க கேட்டிருக்காங்க ஒரு பயத்துல. அம்மாவுக்கு இருந்ததே மகளுக்கு வந்துருமா? அப்படிங்கிற ஒரு பயத்துல கேட்டிருக்காங்க. அது ஹெரிடிட்டரி கேன்சர் கிடையாதும்மா. எஸ் டாக்டர். நெக்ஸ்ட் ஒருத்தங்க திண்டுக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, எனக்கு வந்து 45 வயசு ஆகுது. என்னோட 45 வயசுலயே பீரியட்ஸ் நின்றுச்சு. ஸோ அப்ப ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது சுரக்காது. ஸோ எனக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வருது அப்டின்னா, அத முன்னாடியே பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெனோபாஸ் 45 வயசுல ம். வந்திருக்கு. யூசுவல் மெனோபாஸ் டைம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ஏர்லி மெனோபாஸ் 45 டூ 55 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு வரக்கூடிய ஃபீமேல் ஹார்மோனு நமக்கு ரொம்ப நல்ல ஹார்மோன் அது. நம்மளுடைய ஸ்கின் அழகுக்கு, ஹேருக்கு, நெயில்ஸுக்கு, நம்மளுடைய எலும்புகளுக்கு, ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சக்தி குடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான்.